வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சுகர் 2 கப், கீ நெய் 2 கப். எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் இந்த 3 மெஷர்மெண்ட்டும் இருக்கணுங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கடலை மாவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அந்த ஸ்மெல் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அது ஜல்லிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது ஜல்லிச்சு வச்ச உடனே இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற அந்த திப்பியெல்லாம் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 கப் நெய்யை மட்டும் எடுத்து இந்த கடலை மாவில் கலந்து வச்சுக்கோங்க. இது ஈஸியாக இருக்குங்க. சட்டுன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு வானிலையில் சர்க்கரை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் அது நல்ல கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் கலந்துகிட்ருக்கணும். கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த கடலை மாவை போட்டு நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம். கடலை மாவும் நெய்யும் கலந்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை எடுத்து நாம் இந்த கம்பி பதம் சுகரில் நம்ம கலக்க ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் சட்டுன்னு பண்ணணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. என்ன ஒரு டிப்புனா, இது நல்லா அந்த நெய் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்ற அந்த நெய் நல்லா உறிஞ்சிக்கும். ஒரு பாயிண்டில் நெய்யை வெளியே கக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். மீன்வைல் நம்ம ட்ரேயில் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரே, அந்த ட்ரேயில் நீங்கள் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. ஒன்ஸ் நம்ம கடலை மாவு இது ஆன உடனே நம்ம அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ திறந்து மூடிக்கங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.